பரிசுத்த ஆவியானவர் வந்தாவே உங்களுக்குள்ள என்ன மாற்றம் உண்டாகும்னா பரிசுத்தம் உண்டாகும். என்ன உண்டாகுங்க? பரிசுத்தம் உண்டாகும். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துடைய 1-7 வாசிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவாலயத்துல அலங்காரம் வாசல் வைப்பாங்க. பிறந்திலிருந்து தாய் தாப்பனோட தூக்கிட்டு வர்றாங்க. தாய் தாப்பனோட பிச்சை எடுக்கிறதுக்கு இந்த பையன் கடைசியில் பிச்சை எடுக்கிறது தூக்கிட்டு வந்து வச்சாங்க. ஆனா அந்த நாட்களில் செய்து பாருங்க, ஆவியானவர் யோவானை பேருமையோட பயங்கரமா பயன்படுத்தாரு இல்லைங்களா? தேவனை பயன்படுத்துகிற அந்த மகத்துவம் நமக்குள்ள வேண்டுமே. இன்னைக்கு எத்தனை பேர் ஆவியில வாழ்க்கையில முடமா கிடக்குறாங்களே, பாவத்துல முடமா கிடக்குறாங்களே. அப்படி எழுப்புதல் வரக்கு நம்ம இடம் கொடுக்கணும். தனிச்சலம் பண்ண வேண்டும். ஆவியானவர்கிட்ட நம்ம இடம் கொடுக்க வேண்டும். ஆவியானவர் நம்ம கிரியை செய்ய இடம் கொடுக்க வேண்டும். யோவானுடைய 14ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்க. யோவான் 14ஆம் அதிகாரத்துடைய 16-17 வாசிங்க. 14ஆம் அதிகாரம் 16-17. சக்தி ஆவிய வேறொரு தேற்றுவாரனை என்ன தந்தருவார். சக்தி ஆவியானவரை உங்களுக்கு தந்தருவார். பிதாவை வேண்டிக் கொள்வார். ஏன் வேண்டிக் கொள்வார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த போது அவர் மேகத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் போது அவர் சீசனை சொல்றாங்க, ஆண்டவரே விட்டு போறீங்களே, அனாதை விட்டு போறேன்னு சொல்லி என்ன அழுகுறாங்க. அழுகும் போது ஆண்டு சொன்னாரு, பரிசுத்த ஆவியானவர் வருவார், சக்தி என்கிற ஆவியானவர் வருவார். அப்ப ஆவியானவர் ரொம்ப முக்கியம். ஆவியானவர் ரொம்ப முக்கியம். உங்களுக்குள்ள அந்த ஆவியானவர் இருக்கிறாருன்னா உங்களுக்கு அவர் யாருங்க? ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டுட்டா அந்த அந்த முக்கியமே நிறுவனம் தெரிய மாட்டேங்குது. பரிசுத்தாவை வச்சுட்டு பிச்சை எடுக்கிற ஒரு நிலைமை. பரிசுத்தாவை வச்சுட்டு இன்னைக்கு நிறைய பிச்சை எடுக்கிறாங்க. எப்படி எடுக்கிறாங்க? ஆண்டவரே எனக்கு அதை தாங்க, இதை தாங்க. பரிசுத்தாவியானவர் வந்த போது தேவ ஆவியானவர் பிச்சை எடுக்கிற மனிதனை எழுந்து நடக்க பண்ணினாரு. இன்னைக்கு தேவ ஜனம் என்ன பண்ணது? பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு இந்த ஆவியானவர் என்ன பண்ணது? அசுத்தம் பண்ணது. எந்த தூசணம் மன்னிக்கப்படுங்க. ஆனா பரிசுத்தாவின் உறவு பேசப்பட்டுட்டா அந்த மன்னிப்பை இல்லை சொல்றது. இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பு இல்லையா? அப்ப எவ்வளவு முக்கியமான ஒரு ஆவியானவர். இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, இந்த பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்வே அருள் செய்வாரு. அது அருள் செஞ்சார் இல்லைங்களா? அருள் செஞ்சார். இந்த எழுப்புதல் நாட்களே இந்த ஆவியானவர் நமக்குள்ள பரிபூர்ணமாக பயன்படுத்த இடம் கொடுக்க வேண்டும். பரிபூர்ணமாக பரிபூர்ணங்க ஆவியானவர் பரிபூர்ணமா நீங்க பயன்படுத்துறாரா? பரிபூர்ணமான கிரீசத்தை இல்லவே இல்லை. ஆவியானுடைய ஒரு சின்ன நூலளவு தான் ஒரு மனிதனுக்கு கிரியை செய்யுது. இன்னும் அடிப்படையான ஒரு சிறுபிள்ளை எப்படி தகாபதாகவோ அது போலதான் இன்னைக்கு அனைவருடைய ஆவியுடைய நிலைமையில் அப்படிதான் இருக்குது. அதனாலதான் ஆவியானுடைய பரிபூர்ணமான எழுப்புதல் வராது. அப்போஸ்தலர் நடவடிக்கையில அப்போஸ்தலர்கள் கூடி செபித்த போது தேவாவே வரும்போது இடிமுழக்கம் கேட்டுச்சா, வானத்துல சத்தம் கேட்டுச்சா. இன்னைக்கு நம்ம போது சின்ன சத்தம் கேட்டாங்க டைவர்ட் ஆகுது. காரணம் என்ன? நமக்குள்ள சிந்தைய போராட்டங்கள். ஜெப நேரம் வந்தா தூக்கம் வருது. ஜெப நேரம் ரொம்ப நேரம் உட்கார முடியல. ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணா அந்த ஜெப நேரம் 4 நாள் இருக்குது. ஜெப நேரங்கள் நமக்கு இன்பமா இல்லை. காரணம் என்ன? பரிசுத்தாவினுடைய பரிபூர்ணமாக ஒரு ஜெபம் நம்ம செய்வதில்லை. யோவான் 14ஆம் அதிகாரத்தோட 25-27 வாசிங்க. யோவான் 14ஆம் அதிகாரத்தோட 25-26. நினைவூட்டுவார். இந்த ஆவியானவர் எல்லாத்தையும் போதிப்பார். அவர் சக்தி ஆவியானவர் நம்ம போதிப்பார். ஆவியானவர் கெயின் பண்ணுவார். அவர் என்ன நடத்துவார். சொல்லுகிற பரிசுத்தாவினுடைய கிரிகள் நிறைய இருக்குது. நிறைய தெரியாதவங்க பரிசுத்தாவி தெரியாதபடி ஆவியானவர் கிண்டல்கள் சாபம். தேவ ஜனமே தேவர்களே